வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 6 முட்டாள்களை தேடிய அப்பாஜி அப்படின்ற ஒரு நகைச்சுவை கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். மன்னர் கிருஷ்ணதேவராயரும் அவருடைய அமைச்சர் அப்பாஜியும் மக்களுடைய நலத்திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ மன்னருக்கு திடீர்னு ஒரு விபரீதமான யோசனை தோன்றியது. அமைச்சரே, இன்னும் 2 நாட்களுக்குள் நமது தலைநகரை சுற்றி பார்த்து அங்கு 6 முட்டாள்களை குறித்த விபரத்தை சேகரித்து வாருங்கள் அப்படின்னு சொன்னார். மன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முட்டாள்கள் குறித்த விபரமா அப்படின்னு குழப்பமாக கேட்டார் அப்பாஜி. ஆமாம் அமைச்சரே, 6 முட்டாள்களை சந்தித்து அவர்களின் விலாசத்தை குறித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு மன்னர் திரும்பவும் சொன்னார். மன்னா, எதற்காக 6 முட்டாள்களை சந்திக்க வேண்டும்? அவர்களது முகவரி குறித்து வர வேண்டும். காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா என்றார் அப்பாஜி. அமைச்சரே, காரணத்தை இப்போது சொல்ல மாட்டேன். நான் கூறியபடி 6 முட்டாள்களை சந்தித்து முகவரியை குறித்து வாருங்கள் என்றார் மன்னர். இன்னும் 2 தினங்களுக்குள் 6 முட்டாள்களை சந்திப்பதா? இது என்ன கொடுமையாக உள்ளதே என எண்ணியபடி மாறுவேடம் அணிந்து முட்டாள்களை தேடிப்போனார் அப்பாஜி. ஆற்றங்கரையோரம் ஒரு மரத்தின் நிழலில் சோர்ந்து போய் உட்கார்ந்தார். எதிரில் ஒருவன் கழுதை மீது உட்கார்ந்திருந்தான். அவன் தலையில் ஒரு புல்கட்டினை சுமந்து கொண்டிருந்தான். கழுதை மெதுவாக நடந்து வந்தது. ஐயா, நீர் கழுதை மேல் உட்கார்ந்திருக்கும் போது புல்லையும் கழுதையின் மீது வைக்க வேண்டியதுதானே? அதை ஏன் தலை மீது வைத்திருக்கிறீர் அப்படின்னு அப்பாஜி கேட்டார். விவரம் புரியாத ஆளாக இருக்கிறியே. கழுதைக்கு வயசாயிடுச்சு, உடல் நலிந்து போயிட்டது. என்னை சுமப்பதே பெரிய விஷயம். இதில் இவ்வளோ பெரிய புல்கட்டுன்னு எப்படி சுமக்கும்? அதுக்கு வலிக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் புல்லை சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மனிதன். அப்பாஜி அவனை ஏற இறங்க பார்த்தார். நல்ல வடிகட்டிய முட்டாளாக இருக்கிறானே. மன்னர் சொன்னது போல் முதல் முட்டாள் கிடைத்து விட்டான் அப்படின்ற மகிழ்ச்சியில் அவனது முகவரியை வாங்கி எழுதி கொண்டார் அப்பாஜி. அப்பாஜி காட்டு வழியாக போயிட்டிருந்தார். இளைஞன் ஒருவன் அங்கிருந்த மரம் ஒன்றின் நுனி கிளையில் உட்கார்ந்தபடி மரத்தை வெட்டி கொண்டிருந்தான். என்ன தம்பி இது? உட்கார்ந்திருக்கும் கிளையை இப்படி வெட்டினால் நீங்களும் சேர்ந்து விழுந்து விடுவீர்கள். சற்று தள்ளி உட்கார்ந்து வெட்டலாமே என்றார் அப்பாஜி. ஐயா, என்ன முட்டாள்னு நினச்சிங்களா? நான் தள்ளி உட்கார்ந்து வெட்டினால் மரக்கிளை கீழே விழும். அதை எடுத்துட்டு ஓடிடலாம்னு பார்க்குறீங்க இல்லைங்களா என்றான் அப்பாவியாய். தம்பி, நல்லது, இப்படியே வெட்டுங்கள். நான் மரக்கிளையை தூக்கி கொண்டு போய்விடுவேன் என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம் என்றார் அப்பாஜி. அந்த இளைஞனது முகவரியையும் கேட்டு தெரிந்து கொண்டார். அம்மன் கோவில் தெரு வழியாக அப்பாஜி சென்று கொண்டிருந்தார். ஒரு மூதாட்டி அடுப்பை பற்ற வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். என்னம்மா, அடுப்பு பற்ற வைப்பதற்கு சிரமமாக இருக்கா என்று கேட்டார் அப்பாஜி. ஐயா, இந்த விறகெல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. மண்ணெண்ணெய் வீட்டில் இல்லை. தண்ணீரும் மண்ணெண்ணெயும் ஒரே மாதிரியாக தானே இருக்குது. அதனால் தண்ணீரை விறகில் ஊற்றினேன். ஆனால் விறகு எரிய மாட்டேங்குது என்றாள். அப்பாஜி அந்த மூதாட்டியின் பெயரையும் முகவரியையும் குறித்து கொண்டார். இரவு மடத்தில் நன்றாக படுத்து உறங்கினார். அடுத்த நாள் இன்னும் 3 முட்டாள்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் மடத்தை விட்டு புறப்பட்டார். குளத்தங்கரை அருகே சென்று கொண்டிருந்தார் அப்பாஜி. ஒருவன் குளித்துவிட்டு எதையோ தேடுவது போல் நடந்து கொண்டிருந்தான். என்ன தேடுறீங்க? ஏதாவது பொருளை தொலைச்சிட்டிங்களா என்றார் அப்பாஜி. நான் உடைகளையும் பணத்தையும் வச்சுட்டு குளிக்க போனேன். குளித்துட்டு வந்து பார்த்தால் உடைகளையும் பணத்தையும் காணோம் என்றான் சோகத்தோடு. எங்கே வச்சிங்க? ஏதாவது அடையாளம் வச்சுட்டு போயிருக்கீங்களா என கேட்டார் அப்பாஜி. ஆமாம் ஐயா, அடையாளத்தையும் காணோம். வானத்தில் கடுமையான மேகக்கூட்டம் ஒன்று இருந்தது. அதற்கு கீழே வச்சுட்டு தான் போனேன். அதையும் காணோம், உடைகளையும் காணோம் என்றான்.
அப்பாஜி அவனது விலாசத்தையும் பெயரையும் கேட்டு தெரிந்து கொண்டார். அன்று மாலையே அரண்மனைக்கு திரும்பினார் அப்பாஜி. 4 முட்டாள்களின் பெயரையும் முகவரியையும் எடுத்து கொடுத்தார். மன்னர் வாங்கி பார்த்தார். 4 முட்டாள்களின் பெயரும் முகவரியும் இருந்தது. அப்பாஜி, 4 முட்டாள்களின் பெயர்தானே இருக்கிறது, இன்னும் 2 முட்டாள்களின் முகவரி எங்கே என்று கேட்டார் மன்னர். மன்னா, ஒரு நாட்டின் அமைச்சர் 2 நாட்களாக முட்டாள்களை தேடி அலைந்தேன் அல்லவா, அதனால் எனது பெயரை 5வது இடத்தில் எழுதி கொள்ளுங்கள் என்றார் அப்பாஜி. சரி, 6வது முட்டாள் முகவரி என்று கேட்டார் மன்னர். மன்னா, ஒரு நாட்டின் அமைச்சருக்கு என்ன வேலை கொடுப்பது என ஒரு நியாயம் கிடையாதா? புத்திசாலிகளை தேடி அவர்கள் மூலம் நல்லவற்றை நாட்டில் பரப்ப வேண்டும் என்றால் நியாயமான விஷயம். முட்டாள்களை தேடி போய் அவர்களைப் போல நாமும் முட்டாளாக மாறிவிடக்கூடாதே என்றார் அப்பாஜி. மன்னரும் தனது செயல் தவறானது என்பதை புரிந்து கொண்டார். அப்பாஜி கொடுத்த முகவரியை கிழித்து போட்டார். அப்பாஜி புத்திசாலித்தனமாய் செயல்பட்டதை எண்ணி பாராட்டி பரிசுகளை வழங்கினார் மன்னர். நன்றி.